அனைவருக்கும் வணக்கம். கருப்பு பணம் பதுக்கிய வழக்கில் நடிகர் விஜய் வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. திருட்டு பையன் விஜய் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலின்னு ஒரு படம் நடிச்சாப்புல, புலி வீரப்புலி சூரப்புலி அப்படின்னு டிஆர் ராஜேந்தர்லாம் போய் இது பண்ணிட்டு இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இது அந்த புலி, இது இந்த புலின்னு. அந்த புலி படம் இருக்கு பாருங்க, அது ஒரு விளங்காத குப்பை படம். அந்த புலி படத்தில் அவர் வாங்கின சம்பளத்தில் 15 கோடி ரூபாயை வந்து மறைச்சிருக்காப்புல. 15 கோடி ரூபாய் பணத்திற்கு கணக்கு காட்டவே இல்லையா. அதை வருமான வரித்துறையினர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கட்ட முடியாதுன்னு விஜய் தரப்புல இருந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு அதை இழுத்து ஜவ்வு மாதிரி இழுன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் தரப்பினர். நாங்கள் ஃபைனை கட்ட முடியாதுன்றாங்க. எதுக்குன்னு காரணத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்கள் வருமானத்தை ஒன்றும் மறைக்கலையே, இது நியாயமான பணம் தான் 15 கோடி ரூபாய் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவங்க வந்து இழுத்தடிக்கல. வருமான வரித்துறையினர் வந்துட்டு லேட்டாக ஃபைன் போட்டிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஃபைன் போட்டுருக்கணும், அப்போதான் அது செல்லும். நீங்கள் லேட்டாக ஃபைன் போட்டதுனால நாங்கள் வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பணம் எங்களோடது தான் அப்படின்ட்டு இவங்க வந்து அப்படி நியாயம் பேசுகிறாங்க. டேய், ஊழலை ஒழிக்க வந்திருக்கோம், தூய சக்தி, என்னடா இது 15 கோடி ரூபாய், இதுதான் தூய சக்தியா? 15 கோடி ரூபாய் லவட்டிக்கிட்டு போயிருக்கே, லவடா. நல்லா லவட்டிக்கிட்டு போன காசுக்கும் ஃபைன் போட்டாக்க அதையும் கட்ட மாட்டேன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா இருப்ப? ஒன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஊழல் செய்யவே மாட்டான். என்ன உருட்டுடா, இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய உருட்டு இதுதான். என்னங்க பெரிய காசு பணம் தேவையான அளவுக்கு எல்லாம் சம்பாதிச்சாச்சுங்க. என்னங்க பெரிய காசு இல்லை தானே, நீ பண்ண தப்பு தானே. 15 கோடி ரூபாயை மறைச்சிருக்கல, அதுக்கு அபராதத்தை கெட்டுப்போ. அபராதத்தை கெட்டாமல் எதுக்கு இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க? அப்போ என்ன பெரிய காசு பணம்னு எதுக்கு டயலாக்லாம் விடுற? அரசியலில் வந்து தான் சம்பாதிக்கணும் இல்லை, நான் சினிமாலே பெருசாக சம்பாதிச்சு பிடிங்கிட்டேன். மவனே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் மவனே, நீ எதுக்கு இப்படியெல்லாம் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என்ன? இதுதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் நேர்மை, பார்த்துக்கோங்க. இதுதான் அவருடைய லட்சணம். அபராதம் போட்டா அந்த அபராதத்தை கெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எவனாவது வழக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? அதுவும் நியாயமான காரணங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஏங்க நான் தப்பே செய்யலை, ஏங்க நீங்கள் வந்து அபராதம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழக்கு போட்டால் சரி, ஓகே, நியாயம் இருக்குது. ஆனால் எப்படி கொழுப்படுத்து போய் எதுக்கெல்லாம் வழக்கு போடுறாங்க பாருங்க. லேட்டாக கண்டுபிடிச்சாங்க, லேட்டாக தான் அபராதம் போட்டிருக்காங்க, அதனால நாங்கள் கெட்ட மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட அயோக்கிய சிகாமணியாக இருக்கணும். இவர் வந்து தமிழ்நாட்டில் ஊழல் அப்படியே ஒழிச்சு தள்ள போறாராம். அட திருட்டு மடக்கு ஊதிய, முதல்ல நீ திருடி வச்சிருக்கிற பணத்தில் போய் அபராதத்தை கெட்டுப்போ. ஒழுங்கா வரி கட்டுங்க விஜய் அப்படின்ற ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒழுங்கா வரி கட்டுங்க விஜய், ஒழுங்கா வரி கட்டி தொலை. அபராதம் விதித்ததுல எந்த விதிமீறலும் கிடையாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. விதிமீறல் எப்படிப்பட்ட ஃப்ராட் அயோக்கிய பசங்களா இருப்பானுங்கன்னு பாருங்க இவனுங்க. விதிமீறல் வேற இது பண்ணிருக்காங்க. 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சி விதியை மீறினது நீதாண்டா அயோக்கிய பயல. இந்த வழக்கில் விஜய் அந்த அபராதத்தை கெட்டணும், விஜய் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யறதுக்கு விஜய் தரப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க கோர்ட்ல. நாங்க மேல்முறையீடு போகணும், எங்களுக்கு தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க. ஊழலுடைய ஊற்றே விஜய் தான் போல இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குறப்போ அதுலயும் வந்து வரி ஏய்ப்பு, வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வரி கட்ட மாட்டேன்னு வரி ஏய்ப்பு பண்றது, எல்லாம் திருட்டு மொள்ள மாதிரி தனத்தையும் பண்ணிக்கிட்டு நாங்க தூய சக்தின்னு வந்து உருட்டுறது. அத்தனை ஊழல்வாதிகளையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாராம். இது பாஜக மாதிரி இருக்குல்ல, எல்லா கிரிமினலையும் கட்சிக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க போறோம், நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் பாஜக சொல்ற அதே டெக்னிக் தான் இங்கேயும். விஜயுடைய அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கெரியர் இருக்கு பாருங்க, அந்த உச்ச கெரியர்லயே அந்த புலி படம் தான் இருக்கிறதுலே மட்டமான படம். அதுக்கே 15 கோடி ரூபாயை சுருட்டிருக்காப்புல லவட்டிருக்காப்புலன்னு சொன்னாக்க அப்போ யோசிச்சு பாருங்க, மற்ற படங்களுக்கெல்லாம் அதோடைய நிலைமை என்ன? எவ்வளோ பணத்தை லவட்டி இருப்பார் இந்த லவட் மடக்கு ஊதி. திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறவங்களுடைய லட்சணத்தை எல்லாம் பாருங்களேன். அவங்க யோகியதையெல்லாம் இதுதான். ஜெயலலிதா அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க குற்றவாளி. இந்த விஜய் கருப்பு பணம் பதுக்கி அதுக்கு அபராதம் செலுத்த முடியாதுன்னு அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அரசையே ஏமாத்திக்கிட்டு இருக்காப்புல. சினிமாவில் தான் ஒரு விரல் புரட்சி, கரெக்டான ஃபிங்கர் தான் வச்சிருக்கேன், இந்த ஃபிங்கர் தான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. சினிமாவில் தான் அதெல்லாம். ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 திருட்டு பையனே அவன் தான். யோசிச்சு பாருங்க, 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்காரு, அதுக்கு அபராதமான அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய காசு. அபராதம் கெட்ட மாட்டேன், வருமான வரி நான் கெட்ட மாட்டேன், அபராதத்தையும் கெட்ட மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பட்ட திருட்டு பையனை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் ஒரு 500 ரூபாயை திருட்டு ஓடிட்டான் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்ப்போம்? எவ்வளோ டென்ஷன் ஆகும் நமக்கு. ஆனால் இங்கே பாருங்க, 15 கோடி கணக்கில்
1.5 கோடி 15 கோடி காருக்கு வரி கட்டுறது கிடையாது, எதையும் பண்றது கிடையாது. கோர்ட்ல போய் மேல்முறையீடு போறது, அதுக்கு கேஸ் மேல கேஸ் போட்டு இழுத்து அடிக்கிறது வேணும்னே. எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்க விஜய்ன்ற நபர். படத்துக்கு ஜனநாயகன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக வரி ஏய்ப்பு நாயகன்னு பேர் வச்சிருக்கலாம், திருட்டு நாயகன்னு வச்சிருக்கலாம், ஃப்ராடு நாயகன்னு வச்சிருக்கலாம். வருமானத்தை மறைச்சதே 15 கோடி, அதுவும் இந்த குப்பை படத்துக்கு அப்படின்னா இந்த பிளாக் டிக்கெட் கணக்கெல்லாம் எப்படி, அது என்ன கணக்கோ தெரியல, அதெல்லாம் கணக்கே இல்லாமல் போகும். ஐயோ, எவ்வளோ பெரிய கேடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதர். இந்த அனில் தலைவன்றதை பாருங்க. இதில் இந்த முன்னாள் IRS அதிகாரி இருக்கார் இல்லையா, அருண்ராஜ், அவரு இதை பற்றி என்ன சொல்லுவார்? ஏன்னா அவரும் ரெய்டுக்கெலாம் போனவர் தான், அவருக்கு இதெல்லாம் தெரியும் தான். இந்த தீர்ப்புக்கு இவங்க எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன் மக்களே. தன்னுடைய முழு சம்பளத்தையும் கணக்கில் காட்டலை அப்படின்னா தப்பு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னை தூய சக்தின்னு சொல்லக்கூடாது. மீண்டும் இவங்கெல்லாம் சொல்லுவாங்களே, ஆனால் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கூச்ச நாச்சம் இல்லாதவர்கள் அப்படின்றத நம்ம இனிமே பார்ப்போம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி இப்போ அகப்பட்டிருக்காப்புல புலி படத்துக்கு மட்டும். இன்னும் எத்தனை படம், இன்னும் பிளாக் டிக்கெட் அது இதுன்னு இன்னும் பல வழக்குகள் எல்லாம் வரணும். வாழ்த்துகள். தாவேகா கட்சி நாசமா போகணும். இப்படி வரி ஏய்ப்பு பண்ணின ஒரு நபர், இந்த நபருக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு நபர் வந்து அந்த கட்சியின் தலைவராக இருந்து தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்றது என்னுடைய விருப்பமுங்க. ஒன்று கட்சி தலைவரை மாற்றி போட்டு வேற யாரையாவது தலைவராக போட்டு தேர்தலை சந்திக்கட்டும், இல்லைன்னா தாவேக்கான்ற கட்சி தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் இருக்கு பாருங்க, இது வந்து விஜயுடைய அரசியல் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் இருக்கு பாருங்க, அதுவும் விஜயுடைய அரசியல் கேரியரை ரொம்ப போட்டு அடின்னு சுக்குநூறாக்கிருச்சு. இப்போ இந்த 1.5 கோடி ரூபாய் இது ஊழல் தான், கருப்பு பணம் தான், பதுக்கி வச்ச குற்றவாளி தான், திருட்டு பையன் தான், முள்ள மாதிரி பையன் தான். ஆகவே இதுவும் இப்போ மக்களிடையே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை விஜய்க்கு ரொம்பவே கிரியேட் பண்ணி விட போகுது. இப்போ போடுங்கடா அது என்ன, இப்போ அபராதம் கட்டுனா நடிகர் விஜய் அபராதம் கட்டுனார்னு இருக்கும். இதுவே தேர்தலுக்கு அப்புறம் கட்டுனார்னா முதலமைச்சர் விஜய் அபராதம் கட்டுனார்னு இருக்கும்னு இப்போ போடுங்கடா பார்ப்போம். போட முடியாது ஏங்க, உண்மையாலுமே போட்டாலும் போட்டுருவானுங்க. ஐயோ, நம்ம வேற ஐடியா எடுத்து கொடுத்து இவனுங்களை சரி போடுங்கடா, அதை வச்சு நாங்கள் ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபன்னியாக சிரிப்புக்கு சும்மா சொல்கிறதெல்லாம் இவனுங்க சீரியஸாக எடுத்து உண்மையாலுமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தாவேக்காவுடைய இந்த லோயலா மணி அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காருன்னு செய்தி தொடர்பாளரா என்னமோ ஒரு இளவு, அதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, என்ன என்னமோ ஒன்று, அந்த பேர் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளோதான். அந்த நபர் இந்த மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது, சும்மா ஃபன்னுக்கு பேசுறதெல்லாம் எடுத்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ வந்தா நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் வரும், பிறகு தேர்தலுக்கு பிறகு வந்தா முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் வரும், எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த லட்சணத்துல அந்த கட்சி இருக்கு. இப்போ நான் சொன்னதை உண்மையாகவே செஞ்சாலும் செஞ்சிருவாங்க, பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஆகவே நடிகர் விஜய் அவர்களே, ஒழுங்கா வரி கேட்டுங்க விஜய், மக்களை ஏமாத்தாதீங்க. இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். இப்படி நீங்க திருடி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் விஜய் அவர்களே? இப்படி ஊழல்லாம் பண்ணாதீங்க விஜய் அவர்களே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஊழல், இவ்வளோ கரை படிஞ்ச கரங்கள், ஆனால் சுத்தமான கை, எந்த கரையும் படியாத அப்படியே சுத்தமான நெய்யின்னு உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் விஜய் அவர்களே இப்படிலாம் பண்ணலாமா? இது தவறு விஜய் அவர்களே. தயவு செஞ்சு வரியை கெட்டுங்க விஜய் அவர்களே, இந்த அபராதத்தையும் கெட்டுங்க விஜய் அவர்களே. பாருங்க, நீங்கள் நியாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் உங்களுடைய அடிப்படை ஜனநாயக கடமை. வரி கெட்டுவது உங்கள் அடிப்படை கடமை. நீங்கள் வருமானத்தை மறைக்கிறது அது குற்றம். அதுக்கு அபராதம் போட்டாங்கன்னா அதை நீங்கள் கட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மக்கள், பொதுமக்கள் நாங்கள்லாம் கெஞ்ச வேண்டியது இருக்குது உங்ககிட்ட, வரி கட்டுங்கன்னு. நீங்கள் இப்போவே இப்படி இருக்கீங்களே, நீங்கள் பேசக்கூடிய அந்த ஆட்சியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் எவ்வளோ மோசமான பேர் வழியாக இருப்பீங்க. ஐயோ, இது ரொம்ப தவறாக இருக்குங்க, ரொம்ப தப்புங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு தலைவர்ன்றவர் இப்படி இருக்கக்கூடாது விஜய் அவர்களே. இப்படி வரி ஏய்ப்பு பண்ணுறாரு, இப்படி கோடி கணக்கில். இதெல்லாம் இவர் வீட்டில் உள்ளவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்டலாம் போய் பேசுவாரா? நான் இவ்வளோ வரி ஏய்ப்பு பண்ணேன் அப்படின்லாம் பேசுவாரா? எப்படி இவ்வளோ பணத்தை சுருட்டுறதுக்கு மனசு வருது இந்த விஜய்ன்ற நபருக்கு? இவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு? ஒரு திருட்டு பையனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த கட்சிக்குன்னு நிறைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள்னு பல பைத்தியக்காரனுங்க சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குங்க. இந்த திருட்டு பையனை பார்க்க வந்து 41 பேர் இறந்து வேற போயிருக்காங்க. 41 இல்லை, ஒரு 50, 55, 60 பேர். சரி மக்களே, இந்த நடிகர் விஜய் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கார் பாருங்க. இவ்வளோ கொடூரமான ஒரு செயல், திருட்டுத்தனமான புத்தி. இந்த புத்தியையும் இந்த செயலையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த விஜய்ன்ற நபருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு நஞ்சு அரசியலில் வளரக்கூடாது, வாழவே கூடாது. சொல்ல போனால் அரசியலில் சொன்னேன்.
இந்த நஞ்சை இப்போவே நசுக்கி போடுறது நல்லது. ஆகவே மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.